Guys, வணக்கம் and welcome to Meet International Academy, one of leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு எந்த வீடியோ பதிவோட உங்களை வந்து ரீச் பண்ணிருக்கோம். இந்த ஸ்கிரீனை பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். CRE அதாவது காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அதுக்கான ஹால் டிக்கெட் வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்த அந்த எக்ஸாம்ஸ், சார் ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குமா இல்ல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா எக்ஸாம்ஸ் இருக்குமா, இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட இருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கான சொல்யூஷனும் இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்க. அதில் நாங்க போற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அட்மிட் கார்டு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க? ஸோ டைரக்டா உங்களோட லாகின் ஐடி யூஸ் பண்ணி உள்ள போவீங்க. வெப்சைட் உள்ள போயிட்டு நீங்க அட்மிட் கார்டை டைரக்டா பிரிண்ட் அவுட் கொடுக்குறீங்க. அது மாதிரி டைரக்டா நீங்க பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது 3 விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ அட்மிட் கார்டு நீங்க பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது ஐபி அட்ரஸ், டேட், டைம் ஆஃப் பிரிண்டிங், இது மூணுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எங்க இருக்கணும்? அட் த டாப் ஆஃப் த அட்மிட் கார்டு. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அட்மிட் கார்டோட மீன்ஸ் நீங்க பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது ஐபி அட்ரஸ், டேட், என்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்களோ அந்த ஒரு டேட், அதுக்கப்புறமா டைம், இந்த 3 விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அட்மிட் கார்டு வந்து வேலிடான அட்மிட் கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நான் ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன் எல்லோ கலர்ல, அது பார்த்துக்கோங்க. செகண்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் போட்டோ. இந்த போட்டோ நீங்க அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது இன்னொரு விஷயம் கவனமா பார்த்துக்கோங்க. நீங்க கலர் பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், எந்த ஒரு கிளாரிட்டியில ப்ராப்ளம் இருக்காது. சரியா? ஸோ கலர் பிரிண்ட் அவுட் நல்ல ஒரு ஜிஎஸ்எம்ல இருக்க பேப்பர் போட்டு பிரிண்ட் அவுட் எடுங்க. அதுல அந்த கலர் மீன்ஸ் எந்த ஒரு ஃபேடும் இல்லாம கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த போட்டோல நீங்க பார்க்க வேண்டியது 2 விஷயங்கள். அதாவது எய்ம்ஸோட லோகோ, செகண்ட் எந்த இயர்ல வந்து நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த இயர் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. எய்ம்ஸோட லோகோ இங்க இருக்கா, கீழே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த இயர்ல எக்ஸாம் எழுதுறீங்க 2025ல, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுமே போட்டோக்கு மேல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது இருக்கா சொல்லிட்டு பாத்துக்கோங்க. அடுத்து ஜென்ரலான விஷயங்கள், அதாவது கேண்டிடேட்டோட டீடைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிடேட்டோட டீடைல்ஸ்ல 2 விஷயங்களை நீங்க கவனம் செலுத்தணும். முதல் பாத்தீங்க அப்படின்னா நேம். இந்த நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க என்ன ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி இந்த நேம்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டா பார்த்துக்கோங்க. இனிஷியல் முன்னாடியா பின்னாடியா நீங்க எந்த ஐடி ப்ரூஃப் மீன்ஸ் காமிச்சு அதே மாதிரி நீங்க டைப் பண்ணிருக்கீங்களோ, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்க கொடுத்துருப்பீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆதார் கார்டுல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இங்க மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? அதோட ஸ்பெல்லிங், இனிஷியல், இதெல்லாமே மேட்ச் ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் டேட் ஆஃப் பர்த் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ இந்த கம்பேரிசன்ல தான் உங்களை எக்ஸாம் ஆளுல அவங்க அனுப்புவாங்க. சரியா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கேட்டகரி, என்ன கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணீங்களோ அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் ஐடி, டேட் ஆஃப் பர்த் இப்படி தான் சொன்னேன், அது உங்களோட வேலிட் ஐடி ப்ரூஃபோட மேட்ச் ஆகணும். நேம் வந்து மேட்ச் ஆகணும். சப்போஸ் நீங்க வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கீங்க அப்படின்னா ஸோ அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆதார் கார்டு எனேபிள். ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டு எனேபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே எஸ் அப்படின்னு வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கும். இதுதான் வந்து கேண்டிடேட்டோட டீடைல்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் அண்ட் டைமிங். ஓகேங்களா? ஸோ இதில் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கே தெரியும் எக்ஸாமோட டேட் வந்து 26 பிப்ரவரி 2025 அன்னைக்கு நடக்க போகுது. 26ஆம் தேதி, பிப்ரவரி 26ஆம் தேதி நடக்க போகுது. மார்னிங் 9 o'clock உங்களோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். 90 minutes உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் எந்த டைம்ல நான் வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணணும்? 9 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க 7 o'clock அந்த எக்ஸாம் சென்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 7 o'clock உங்களை வந்து உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 7 o'clock நீங்க எக்ஸாம் சென்டர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 90 minutes உங்களோட எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது. டோட்டல் எக்ஸாம் டியூரேஷன் 9 to 12 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் 90 minutes தான் உங்களோட எக்ஸாம் வந்து இருக்க போகுது. அது முடிஞ்ச உடனே நீங்க அந்த பயோமெட்ரி அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஒரு சிலது இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வெளியில வருவீங்க. சரியா? ஃபைன். அடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது சென்னை, தமிழ்நாடு, மாம்பாக்கம் ரோடு, பொன்மார், ஸோ இந்த இடத்துல இருக்கிற பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், இந்த ஒரு சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி எந்த சென்டர் இருக்கு, அது எங்க இருக்கு, அதோட கூகுள் மேப், அதோட பஸ் ரூட் என்ன, நியர்பைல எந்த ஒரு ஏரியா இருக்கு, எங்க போய் நம்ம ஸ்டே பண்ணி டக்குன்னு போய் ரீச் ஆக முடியும், எல்லாமே வந்து முன்னாடியே நீங்க பார்த்து ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல போயிட்டு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு மீன்ஸ் அதுக்கு பதிலாக இது மாதிரி முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. அடுத்து இந்த மாதிரி பார்கோட் இருக்கும். அது கீழே வந்து ஒரு சில நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன், இந்த பார்கோட்லாம் வந்து அவங்க செக் பண்ணிப்பாங்க. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் ரிப்போர்ட் ஆன் த எக்ஸாக்ட் ரிப்போர்ட்டிங் டைம். அந்த 7 to 8:30க்குள்ள நீங்க உள்ள போயிருக்கணும். 8:30க்கு மேல அட்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில்
அட்மிட் கார்டு கண்டிப்பா கொண்டு போகணும். அட்மிட் கார்டு கூட ஒரு வேலிடான ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொண்டு போகணும். சரியா? ஃபைன். அண்ட் குரூப் போஸ்ட் நம்பர். ஸோ உங்களுக்கே தெரியும், குரூப் ஆஃப் நர்சிங் ரெக்ரூட்மெண்ட், அதுக்கு ஒரே ஒரு கோடு தான். ஓகேங்களா? அது நர்சிங் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, எய்டாக இருந்தாலும் சரி, அண்ட் இஎஸ்ஐசியாக இருந்தாலும் சரி, சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்டாக இருந்தாலும் சரி, அது பஞ்சா எல்லாமே கலெக்டிவ்கா ஒரே ஒரு கோடு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 54. சரியா? இதான் வந்து குரூப் போஸ்ட் கோட் 54. சரியா? ஸோ இந்த ஒரு போஸ்ட்டுக்கு எல்லா டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருந்தாலும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நீங்க எழுத போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட், இஎஸ்ஐ, இது மாதிரி நிறைய போஸ்ட் கலெக்டிவா அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க ஒரே ஒரு அட்மிட் கார்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் தான் வந்து நீங்க எழுத போறீங்க. சரியா? ஸோ அந்த எக்ஸாமோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் இருக்க போகுது. ஓகே. ஸோ இவ்வளவுதான். ரொம்ப போட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரே எக்ஸாம் தான் எழுத போறீங்க. 90 மினிட்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. எக்ஸாம் எழுதி முடிச்ச அப்புறமா அந்த பயோமெட்ரிக் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிக்க போறீங்க, வெளியே வர போறீங்க. முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்து அப்புறமா அதில் நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களோட மார்க், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எலிஜிபிலிட்டி, அதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து எஸ்என்ஓக்கு எலிஜிபிள், இவங்க வந்து நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள், அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வில்லிங் இருக்கா இல்லையா, எஸ்என்ஓ போஸ்ட் போறீங்களா இல்லை நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் வரீங்களா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்லாம் ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்து அதுக்கப்புறமா நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எக்ஸாம், ஒரே ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு நீங்க வெளியில வந்துருவீங்க. சரியா? ஃபைன். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிக்ளரேஷன், பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் போட்டுருவீங்க. இங்கே வந்து சிக்னேச்சர், கேண்டிடேட்டோட சிக்னேச்சர். சப்போஸ் பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டம் இம்ப்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு எப்பவும் சொல்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிரிண்ட் அவுட் வந்து கிளியரா இருக்கணும், அதாவது கேண்டிடேட்டோட ஃபேஸ் வந்து கிளியரா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஜிஎஸ்எம் திக்கான பேப்பர்ல அந்த பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் யூ வில் நாட் பி அலவுட் டு தி எக்ஸாமினேஷன் வித்வுட் அட்மிட் கார்டு அண்ட் வேலிட் ஐடி ப்ரூஃப். இது ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். வேலிட் ஐடி ப்ரூஃபும் இருக்கணும், அட்மிட் கார்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது மிஸ்பிஹேவியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில அமைச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் கொண்டு போக கூடாது, எப்பவும் போலதாங்க. ஸோ வாட்ச், ஃபோன், வேலட், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பெல்ட், திக்கா இருக்க அந்த ஷூஸ் இல்ல ஸ்லிப்பர்ஸ், அண்ட் பெரிய பட்டன் வச்ச ட்ரெஸ், ஸோ இதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் இல்லாம நார்மலான காஸ்டியூம்ஸ்ல நீங்க போகலாம். அது மட்டும் இல்லாம வெளியில எந்த ஒரு சேஃப்டி லாக்கர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க ரிஸ்க்ல தான் நீங்க எல்லாம் பேக்ல இருந்து எது நீங்க எடுத்துட்டு போனாலும் அதை வெளியில வச்சுட்டு தான் உள்ள போகிற மாதிரி இருக்கும். சரியா? ஏதாவது இன்டாக்சிகேட்டட் ஆல்கஹால், இது மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா எக்ஸாம் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எய்ம்ஸ் ரிசர்வ்ஸ் த ரைட் டு பயோமெட்ரிக் and other method to capture the identity verification as per the requirement. எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா இல்லைன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த பயோமெட்ரி வெரிஃபிகேஷன் கன்ஃபார்மா பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த எதுக்கு இந்த பயோமெட்ரி வெரிஃபிகேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, எக்ஸாம் ஹாலில் ஒரு பயோமெட்ரி வச்சு உள்ள போய் எக்ஸாம் வந்து ஒரு கேண்டிடேட் வந்து XRY, அந்த கேண்டிடேட் வந்து எக்ஸாம்ல எழுதி முடிச்சிட்டாரு. அந்த கேண்டிடேட் செலக்ட் ஆயிட்டாப்ல. சரிங்களா? ஸோ செலக்ட் ஆன அந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நியர்லி ஒரு 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு. ஒர்க் பண்ண அப்புறமா திருப்பி வந்து அந்த எக்ஸாம் டீம் வந்து எல்லாரையும் ஒரு பயோமெட்ரி செக்அப் பண்றாங்க. அதாவது 2 வாட்டி ஜாப்ல ஏறின அப்புறமா ஒரு பயோமெட்ரி நடக்குது. நீங்க எக்ஸாம் முன்னாடி எழுதிருப்பீங்கல்ல, அந்த டைம் ஒரு பயோமெட்ரி நடக்குது. ஸோ இந்த 2 பயோமெட்ரியும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம் எக்ஸாம். அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னா ஏதாவது ஃப்ராட் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. அந்த 6 மந்த்ஸ் அவங்க எடுத்த அந்த சேலரியையும் அவங்க ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ப்ராப்பரா வந்து பயோமெட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. சரியா? ஸோ அதுக்கு நீங்க கோஆப்ரேட் பண்ணி ப்ராப்பரா அந்த பயோமெட்ரி எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில வாங்க. அடுத்து இம்பார்ட்டன்டான விஷயம், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றதுக்கெல்லாம், அதாவது நீங்க ஏதாவது மேக்ஸ் வருது, மேக்ஸ் கால்குலேஷன் ஃபார்முலாஸ்லாம் வருது, அதை போட்டு பார்க்கறதுக்கு ஏதாவது பேப்பர் கொடுப்பாங்களா அப்படின்னா நீங்க இந்த அட்மிட் கார்டோட பின்னாடி அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரஃப் ஒர்க் பண்றதுக்கு. ஒருவேளை அட்மிட் கார்டு பின்னாடி இந்த ரஃப் ஒர்க் பண்ற அந்த ஒரு கேப் இல்ல, ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க ஒரு பேப்பர் அடிஷனலா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரஃப் ஒர்க் அட்மிட் கார்டு பின்னாடியே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் அவங்க கொடுப்பாங்க, அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து அட்மிட் கார்டை எல்லாமே அந்த எக்ஸாம் முடிஞ்ச அப்புறமா ரஃப் ஒர்க்லாம் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க, அந்த அட்மிட் கார்டை ரிட்டன் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு வரணும். எடுத்துட்டு வந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க அட்மிட் கார்டு சப்மிட் பண்ண அப்புறமா அது வந்து ஒரு அட்டெண்டன்ஸா அவங்க கன்சிடர் பண்றாங்க. சரியா? சோ கண்டிப்பா நீங்க அட்மிட் கார்டை சப்மிட் பண்ணிட்டு தான் வெளியில எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில வரணும்.
ஓகே. ஸோ மற்றபடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆஃபீஸ் யூஸ்க்காக இந்த ஒரு ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களோட அட்மிட் கார்டில் இருக்கா பார்த்துக்கோங்க. நான் எதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னனோ அது எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளியில் வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், பேனிக் ஆகாதீங்க. ஒரே எக்ஸாம், எல்லா நர்சிங் போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம். 90 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு வெளியில வர போறீங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுங்க. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஒரு ஆன்ஷியஸ் சுச்சுவேஷனை வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்காதீங்க. ரெஸ்ட்லெஸ் ஆகாதீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. பீஸ்ஃபுல்லாக போயிட்டு எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ரிலேட்டட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.